ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஈஸியான ஒரு அரிசி மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதோட கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை அல்லது உடைச்ச கடலை அது சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு பெரட்டி இதை எடுத்து அந்த அரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. அதே பேனை திரும்ப சூடு பண்ணி அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே செய்த நெய். அதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெய் நல்லா கரைஞ்ச உடனே அதில் 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை லேசாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது நமக்கு வெல்லம் பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். ஜஸ்ட் இப்படி கையில் பிச்சுக்குன்னு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்மளோட இந்த அரிசி மாவு இந்த வறுத்து வச்சுருக்கிற கலவையில் இதை மெதுவாக வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒட்டு மொத்தமாக வடிகட்டி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கை வச்சு கிளறாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப நிமிஷமாக செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் டப்பாவில் மாத்திரம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் கரண்டியில் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் கலக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். ஸோ நமக்கு எப்போயாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னா கூட நம்ம இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த லட்டுக்கு நீங்கள் நெய் சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. நான் வாசனைக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு துளி நெய்யை இந்த மாதிரி கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருட்ட வேண்டியது தான். இப்போ நம்மளோட அரிசி மாவு லட்டு தயார். ஒரு கப் மாவுக்கு இந்த அளவில் 7லேருந்து 8 லட்டு வரும். இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்பவே பிடிச்சிடுங்க. கொஞ்சம் இந்த சூடு ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உதிர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்ல சிம்மில் தீயை வச்சுட்டு இந்த பொடியை போட்டு லேசாக கிளறுங்க. இலகி வர ஆரம்பிக்கும். கீழே இறக்கிட்டு கொஞ்சம் ஆறினோடனே பிடிச்சிங்கன்னா உங்களால் பிடிக்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.